டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் தமிழம்மா சரஸ்வதி. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்கு இடையில் நிறைய ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் கொடுப்பேன். அப்போ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே உங்கள் மொபைலில் வரும். இப்போ நம்ம பாடத்துக்குள்ளே போகலாமா? மேல்நிலை 2ஆம் ஆண்டு கவிதை பேழை இளந்தமிழே. இதோடைய ஆசிரியர் பார்த்திங்கன்னா சிற்பி பாலசுப்ரமணியம். அந்த நுழையுமுன்னு இருக்குது. அந்த பாக்ஸ்லேருந்து கூட நமக்கு 1 மார்க்கோ இல்லைனா 2 மதிப்பெண்களுக்கோ வினாக்கள் கேட்கப்படும். அதை நான் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நூல்வெளி. இந்த நூல்வெளியில் ஃபஸ்ட்டு சிற்பி பாலசுப்ரமணியத்தை பற்றி பார்த்துக்கலாம். ஆசிரியர் சிற்பி பாலசுப்ரமணியம் நிலவுப்பூ என்ற கவிதை தொகுப்பிலிருந்து இந்த பாடல் எடுக்கப்பட்டுள்ளது. இவர் கவிஞர், பேராசிரியர், மொழிபெயர்ப்பாளர், இதழாசிரியர் என்ற பல திறமைகள் கொண்டவர். சிற்பி பாலசுப்ரமணியம் ஒரு கிராமத்து நதி என்ற கவிதை நூலிற்காக 2 முறை சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். நல்லா கவனிச்சுக்கோங்க. சிற்பி பாலசுப்ரமணியம் எந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார் அப்படின்னு கேட்கலாம். கிராமத்து நதி என்ற கவிதை நூலுக்காக எத்தனை முறை சாகித்ய அகாடமி விருது பெற்றார் அப்படின்னு கேட்கலாம். கேள்விகள் எப்படினாலும் கேட்கலாம், நம்ம கவனமாக இருக்கணும். சரிங்களா? இது போக அவர் ஒளிப்பறவை, சர்ப்பயாகம், சூரிய நிழல், மௌன மயக்கங்கள், பூஜ்யங்களின் சங்கிலி போன்ற பல கவிதை நூல்களையும் எழுதியிருக்கிறார். மேலும் அவர் பார்த்திங்கன்னா மலையாளத்திலிருந்து கவிதைகளையும் புதினங்களையும் தமிழில் மொழிபெயர்த்துள்ளார். கண்டிப்பாக நூல்வெளியிலிருந்து கேள்விகள் வரும். சிற்பி பாலசுப்ரமணியம் எழுதிய கவிதை நூல் எதுன்னு கேட்கலாம். 2 மதிப்பெண்ணில் கேட்பாங்க. சிற்பி பாலசுப்ரமணியம் எழுதிய கவிதை நூல்கள் எவை? எந்த நூலுக்காக அவர் சாகித்ய அகாடமி பெற்றார்? கிராமத்து நதி என்ற நூலை எழுதியவர் யார்? இந்த மாதிரி பல விதமான கேள்விகள் கேட்பதற்கு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. மாணவர்கள் தெளிவாக புரிந்து கொண்டு படிக்கவும். இப்போ நம்ம பாடப்பகுதிக்குள்ளே போகலாம். செம்பருதி மலைமேட்டில் தலையை சாய்ப்பான், செந்நிறத்து பூக்காடாம் வானமெல்லாம். சூரியன் மறையும் அந்த ஒரு காட்சியை சொல்கிறாங்க. நீங்கள் நல்லா இந்த மொட்டை மலையில் பார்த்தீங்கன்னா சாயங்காலம் 6 மணிக்கு மேலே இந்த சூரியன் மறையும் போது அந்த அடிவானம் பார்த்திங்கன்னா சிவப்பாக இருக்கும். ஓகேங்களா? அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குதான், செம்பருதி மலைமேட்டில் செம்மையான சூரிய கதிர்கள் உள்ள அந்த சூரியன் எப்படி இருக்கா, மலைமேடில் மலை நம்ம கீழ்வானத்தில் அந்த சூரியனானது மறைகிறது. அப்படி மறையும் போது எப்படி இருக்குதான், அந்த வானத்துலலாம் சிவப்பு பூக்களை தூவி விட்டு அப்படி இருக்கும். செந்நிறத்து பூக்காடாம் வானமெல்லாம். வானம்லாம் எப்படி இருக்கான், பூவை சதறி விட்ட மாதிரி, சிவப்பு பூவை சதறி விட்ட மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கிறது. தம் கைகள் அதனை போல் சிவந்து நோக. இப்போ பாருங்கள், சூரியன் மறைகிறத ஒரு காட்சியை, இயற்கை காட்சியை ஆசிரியர் எதோட ஒப்பிட்டு சொல்கிறாருன்னா, உழைக்கும் தொழிலாளர்களே ஓகேவா, அவங்க வேலை செய்கிறாங்களா, அவங்க வேலை செய்யும்போது அவங்க கை எப்படி இருக்கான், சிவந்து போச்சு. சிவப்புனா சாயம் பூசுனதில்லை, வேலை செஞ்சு கையில தான் சிவந்த கரங்கள்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ தம் கைகள் அதனை போல் சிவந்து நோக, தாம் உழைக்கும் தொழிலாளர் வியர்வை வெள்ளம் விம்முகின்ற தோல் மீதில் முத்து முத்தாய் வீட்டிருக்கும். அந்த விவசாயிகள் உழைக்கும் தொழிலாளர்கள் வேலை செய்கிறாங்களா, அவங்க கடின உழைப்பால் அவங்க கையை எப்படி தான் நல்லா காய்ச்சி போய் சிவப்பாயிடுது. அது மேலே அவங்க எப்படி அவங்க வேலை செய்யும்போது அவங்க உடம்புலேருந்து வியர்வை வருகிறது. அந்த வியர்வையை கூட ஆசிரியர் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு பாருங்கள். முத்து முத்தாக இருக்குதான் வியர்வை வெள்ளம். இது உங்களுக்கு இலக்கண குறிப்பு கேட்பாங்கம்மா, ஞாபகம் வச்சுக்கோங்க. வியர்வை வெள்ளம்னா உருவகம், முத்து முத்தாய் அடுக்கு தொடர். இந்த 2 கொஸ்டின் கேட்பாங்க. பாடல் வரிகளிலேருந்து வியர்வை வெள்ளம் இலக்கண குறிப்பு கேட்பாங்க, முத்து முத்தாயும் இலக்கண குறிப்பு கேட்பாங்க. கவனிச்சுக்கோங்க. அப்போ முத்து முத்தாய் வீட்டிற்கும் அவையெல்லாம் வியந்து பாட எமதருமை செந்தமிழே உன்னையெல்லாம் ஏற்றதனே உண்டோ. நான் ஒரு இயற்கை காட்சியை பார்க்குறேன். அதை ஒரு சாதாரண நிகழ்வோடு நம்ம கற்பனையை பேசும்போது எனக்கு எப்படி இருக்கான், தமிழ் மொழி நீ தான் எனக்கு உறுதுணையாக இருக்கிற. ஓகேவா? ஒரு சூரியன் தோன்றதும் அந்த சூரியனுடைய நிறத்தை உழைக்கும் தொழிலாளர்களுடைய உழைப்போடு ஒப்பிட்டு ஆசிரியர் கூறுகிறார். அந்த வியர்வை தொழில் எப்படி இருக்கிறது, கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்க. அந்த வியர்வை கூட ஆசிரியர் அழகாக வர்ணித்து சொல்லியிருக்காரு. முத்து முத்தாக இருக்கிறது.
மூண்டு வரும் கவிதைக்கு வெறிக்குணவா எங்கள் முத்தமிழே. நாங்கள் கவிதை எழுத ஆசைப்படுறோம். எங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்குது. இந்த உலகத்துக்கு நிறைய கருத்துக்கள் சொல்ல போகிறோம். அதை சொல்லணும்னு எங்களுக்கு எப்படி இருக்குது, எங்கள் தமிழ் மொழி தான் சிறப்பாக இருக்குது. எங்களுக்கு கவிதையை வந்து பல மக்களை போய் சென்றடையணும்னா எங்களுக்கு எப்படி, எங்களுக்கு கவிதைக்கு உணவாக எப்படி இருக்குதா, என்னுடைய அருமையான செந்தமிழ் தான் இருக்கிறது. முன்னம் ஓர் நாள் பாண்டியன் சங்கத்தில் குழுவிருந்தாய். ஆமாம், முதற் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் சொல்லுவாங்க. இயல் இசை நாடகம் எல்லாமே தோன்றியது வந்து பாண்டியர் சங்கத்திலேருந்து தோன்றியது. அப்போ பாண்டியன் சங்கம்னா அது ஒரு அரசவை. அந்த அரசவையிலேயே தமிழ்மொழி எப்படி இருந்துச்சான், அங்கே தான் கொலு இருந்தது. அவங்க தான் தமிழ்மொழி தான் முக்கியமாக சிறப்பாக பேசப்பட்டது. பாரி முதல் வள்ளல்களை ஈண்டு தந்தாய். உங்களுக்கு இந்த கொஸ்டின் கவனிச்சுக்கோங்க. பாரி முதல் கடையேழு வள்ளல்கள் யாருன்னு கேட்பாங்க. உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும். கடையேழு வள்ளல்கள் யார், பாரி முதல் வள்ளல்கள். சம்டைம் இந்த மாதிரி கேள்விகள் கேட்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ நம்முடைய கடையேழு வள்ளல்கள் யாருன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. மீண்டும் அந்த பழமை நலம் புகுத்ததற்கு. மீண்டும் அந்த பழமை நலம் புகுத்ததற்குன்னா, அதாவது தமிழ் மொழியை தவிர வேறு எந்த மொழியுமே கலக்காத சுத்தமான தாய்மொழியான தமிழ்மொழி பேசிகிட்டு இருந்தோம். அந்த மாதிரி இயலிசை நாடகம் பாண்டிய சங்கத்தில் கொலி வந்தது. பாரி முதல் கடையேழு வள்ளல்கள் இந்த மாதிரி பெரிய பெரிய தலைவர்களை பார்த்த ஒரு தமிழ்மொழியானது அப்போ எப்படி இருந்துச்சோ அதே போல் நமக்கு இப்போ இருக்கணும். மெய் சிலிர்க்க தமிழ் குயிலே கூவி வாவா. தமிழ் குயிலே கூவிவான்னு சொல்லுவாங்க. அது என்ன தமிழ் குயில், நம்ம நிறைய பறவைகள் இருக்கும்போது அது என்ன குயிலுடன் மட்டும் நம்ம சொல்கிறாங்க. பாரதியார் கூட ஒரு பாடலில் சொல்லியிருப்பார், காக்கை குருவி எங்கள் ஜாதி அப்படின்ட்டு. ஓகே, இந்த குயில் வந்து குயில் போல் பாடினான்னு சொல்லுவாங்க. ஆனால் குயில் வந்து கத்த தான் செய்யும். அப்போ குயிலோட நம்ம அந்த தமிழ் மொழியை ஒப்பிட்டு சொல்கிறாருன்னா, எல்லாருமே எந்திக்கிறதுக்கு முன்னாடி எந்திக்கிறது தான் குயில். ஓகேவா, இந்த உலக ஜீவன்கள் அனைத்தும் விழிப்பதற்கு முன்னால் விழித்து தன்னுடைய குரலை வெளிப்படுத்து தான் குயில். அதே போல் நம்ம எவ்வளோ சீக்கிரத்தில் காலையில் எழுந்திரிச்சு நம்ம வேலையை முடிக்கிறோமோ அந்த அன்னைக்கு பொழுது எப்படி இருக்கும், நல்லா இருக்கும். அப்போ சுறுசுறுப்புக்கு வந்து குயிலை ஒப்பிட்டு கொள்கிறாங்க. மெய்சில் இருக்க தமிழ் குயிலை குவிவாவா. கூண்டதனை உடைத்திருந்த சிங்கம் போல குளிர் பொதிகை தென்தமிழே சீரிவாவா. கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்ச சிங்கம் எப்படி இருக்கும், உடச்சிட்டு வெளில வரும்ல, அதுபோல் குளிர் பொதிகை. நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லுவேன், பொதிகை மலை. பொதிகை மலைனா குற்றாலம். நீங்கள் நிறைய திரைப்பட பாடலாம் பதிப்பீங்க, பொதிகை மலை உச்சியிலே புறப்படும் தென்றல் அப்படின்னு. அப்போ பொதிகை மலையில் தோன்றுகின்ற தென்றல் எப்படிக்குமா, அதாவது குளிர்ச்சியாக இருக்கும். ஓகேவா, அந்த குளிர்ச்சி நம்ம உடம்புக்கு தேவை. அப்போ குளிர் பொதிகை தென்தமிழை சீறி வாவா. என்னுடைய தமிழ் மொழி எப்படி இருக்கலாம், அந்த பொதிகை மலை தென்றல் போல் அப்படி எப்படிமா சீறி வர வேணும் அப்படி சொல்லி இளந்தமிழை பாடலில் சிற்பி பாலசுப்ரமணியம் சொல்லியிருக்கிறாரு. இப்போ நுழையும் முன் அதில் பார்த்திங்கன்னா தமிழ் மொழி நம் அடையாளம், பண்பாட்டின் நீட்சி. தமிழ் தோன்றிய காலம் தொட்டு மக்களால் பேசப்பட்டு எழுதப்பட்டு உயிர்ப்போடும் இளமையோடும் இருக்கிறது. இன்றும் தமிழ் மொழியின் புகழ் எத்திசையும் பரவியுள்ளது. அத்தகைய தமிழின் பெருமையை மரபு கவிஞர்கள் பலர் பாடியுள்ளார். தமிழ் பல புதிய கருத்துக்களால் தன்னை துறைதோறும் புதுப்பித்து கொண்டு வருவதால் தமிழை இளந்தமிழ் என்று பெருமைப்படுத்துகிற கவிஞர் சிற்பி. இந்த நுழையும் முன் அந்த பாக்ஸை பார்த்துக்கோங்கம்மா. இதுலேருந்து ஃபஸ்ட் லைன் பாருங்கள், தமிழ் மொழி நம் அடையாளம் கேட்பாங்க. தமிழ் மொழி நம் டேஷ் அப்படி நம்ம குறித்த இடங்களை கேட்கலாம். இதுலேருந்து ஒரு மதிப்பெண் வரலாம். சரிங்களா, கண்டிப்பாக இந்த நுழையும் முன் வந்து ஒரு மதிப்பெண் வரும். ரெண்டாவது நான் ஏற்கனவே சொன்னேன், கவனமாக கவனிங்க, உங்களுக்கு அதில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தரேன்னு. ரொம்ப 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 முக்கியமான ஒரு கொஸ்டின். கவிஞர் சிற்பி எவற்றை வியந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்று 2 மார்க் கொஸ்டின்மா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். அதே போல் சிறுவினா, செம்பருதி மலைமேட்டில் தலையை சாய்ப்பான் செந்நறுத்து பூக்காட மானமெல்லாம் தொடர் வெளிப்படுத்தும் காட்சி நயத்தை விளக்க. இதுலேருந்து ஒரு 4 மதிப்பெண் வினாக்கள் கண்டிப்பாக வரும். இந்த வருஷம் 2026 இந்த கொஸ்டின் வந்திருக்குது, 4 மார்க் கொஸ்டின். இதை நீங்கள் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. நீங்கள் இந்த எப்பயுமே செயல் பகுதியிலேருந்து கேள்விகள் எழுதும்போது பாடல் வரிகளை மேற்கோள் காட்டணும். பிள்ளைங்களா, நான் நடத்தின உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பகுதியிலேருந்து இளந்தமிழ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இயல் 1லேருந்து நிறைய முக்கியமான வினாக்கள் வரும். அதை கண்டிப்பாக நீங்கள் தரவு பண்ணித்தான் ஆகணும். ஈஸியாக எழுதுறது எப்படின்னு நம்ம அடுத்தடுத்த காணொலியில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இந்த இளந்தமிழில் உள்ள 2 மார்க் கொஸ்டின் வரும்.
4 மார்க் கொஸ்டின் வரும், புக் இன்டீரியர் கொஸ்டின் வரும், அதுமாதிரி நுழையும் முன் அதுலேயும் வரும். ஓகேவா? இதெல்லாம் நம்ம ஓரலாக பார்த்து வச்சுட்டாலே நம்ம அதிக மதிப்பெண் பெறலாம். நல்லா படிங்க, நல்ல மதிப்பெண் வாங்க. நன்றி.